கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பானவர்களே, இந்த 3 வசனத்தில் நம்முடைய இந்த அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை பாருங்கள். தேவனை மகிமைப்படுத்தி, இன்னொன்று சொல்கிறான், முழு நிச்சயமாய் நம்பி. எதுக்கு முழு நிச்சயமாக நம்பியிருக்காருன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் இதை நிறைவேற்றுவது என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கடவுள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அது எந்த சூழ்நிலைக்கு நமக்கு அது தரணும், எந்த காலகட்டத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியாது. கடவுளுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஏற்ற காலத்தில் நமக்கு அதை செய்ய போகிறாரு. சரி, கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர்றப்போ தான் நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கடவுளிடத்தில் ரொம்ப நெருக்கமாக நம்முடைய உறவு இருக்கும் என்பது நிச்சயம். சில நேரங்களில் நம்ம சந்தேகப்படுவோம், இது நடக்குமா நடக்காதா, ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனைகளும் வேதனைகளும் நடக்குது, எதனால் இப்படி நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது, நம்ம நல்லா தானே ப்ரேயர் பண்ணுறோம், நல்லா தானே காணிக்கை செலுத்துகிறோம், நல்லா தானே ஊழியத்தை செய்கிறோம், அல்லது நல்லா தானே ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, ஏன் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருது என்றெல்லாம் நம்முடைய இருதயம் பேதலிக்கும், போராட்டமாக இருக்கும். அப்போவெல்லாம் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட காரியங்களை உதறி தள்ளிட்டு, சரி விடு, நம்ம ஏற்ற காலத்தில் கடவுள் நமக்கு செய்வார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற அந்த முழு நிச்சயமாய் நம்புவது. அதாவது செய்வாரா செய்ய மாட்டாரா, நம்முடைய ஜெபத்தை கேட்டிருப்பாரா கேட்க மாட்டாரா, அப்படியெல்லாம் ஆக்சுவலேஷன், அதாவது அவநம்பிக்கையாக இல்லாமல் கண்டிப்பாக என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக எனக்கு ஏற்ற காலத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார் என்கிற அந்த முழு நிச்சயமான நம்பிக்கை. நிச்சயம் பண்ணப்பட்டாச்சு, அவ்வளோதான், அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி தான் தீருவார். அந்த காலகட்டத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். மனம் மாற அவர் மனுஷகுமாரன் அல்ல, மனுஷன் கிடையாது, அவர் தேவனுடைய குமாரன். அதனால் கண்டிப்பாக எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றியே தீருவார். அதனால் அவருக்கு அல்லேலூயா, அதனால் அவருக்கு நன்றி, அதனால் அவரே என் தேவனாய் இருக்கிறார் என்கிற அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். தூஷணமாக பேசாமல். எவ்வளோ வேதனைகள் வந்துச்சு, சோதனைகள் வந்துச்சு. அந்த காலகட்டத்திலெல்லாம் யோபு என்கிற அந்த மனிதன் தன்னைத்தான் நொந்து கொண்டானே தவிர கடவுளை அவன் தூஷணமாக பேசலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, கடவுளை தூஷணமாக பேசாமல், அவர் சரிங்க ஆண்டவரை, எதுக்கோ நீங்கள் அனுமதிக்கிறீங்க, நீங்கள் அனுமதிச்சிருக்கிற இந்த காரியம் எனக்கு பின்னாட்கள் ஒரு நன்மையானதாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் அதை அனுமதிச்சிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த நிலையை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் பணிந்து குனிந்து நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் கேட்குறப்போ நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவாருங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்பதை முழு நிச்சயமாக நம்பி அவரை மகிமைப்படுத்து. அப்போ நீ விசுவாசத்தில் ரொம்ப
வல்லவங்களை நாம் எல்லாம் இருக்க முடியுமாமா? விசுவாசத்தை விட்டு விலகி போகாமல் நம்ம எப்படி இருப்போமாமா? பரவாயில்ல, இவன் என் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கிறான், என்னுடைய வார்த்தைகளை முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறான், என்னுடைய நிறைவேற்றுதலுக்காக காத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்காக அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். அது எப்படி இருக்குதாமா? அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்ம அப்போ ஓஹோ, இவன் ஒரு நீதியுள்ளவன், அநீதியான காரியத்துக்கு போகலை, தப்பான விஷயத்துக்கு போகலை, தவறான சிந்தனை இவனுக்குள்ள வரல அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போயிடும். அப்போ கடவுள் பாருங்கள், நம்மை பார்த்து இவன் நீதியுள்ளவன், நீதிக்காக நிற்கிறான், எனக்காக காத்திருக்கிறான், என் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கிறான்னு ஆண்டவர் நம்முடைய காரியத்தை, நமக்கு செய்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அன்பானவர்களே, கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம், கர்த்தருக்காக காத்திருப்போம், முழு நிச்சயமாக நம்புவோம். எப்படிங்க? முழு நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறப்போ நிச்சயமாகவே நாம் நீதியுள்ளவர்களாக, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை விட்டு விலகிறாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளிற்காக நன்றி. இந்த அனுதின உணவு என்கிற இந்த ஊழியத்தின் வாயிலாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்கிற முழு நிச்சயமான நம்பிக்கை எங்களுக்குள்ளே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் நீதி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றட்டும், ஆறுதலாக இருக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். நீரே எப்பொழுதும் எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.